அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அலுத்து போயிருந்தாள் சந்தியா. தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவாக நினைத்து கொண்டிருந்த திருமண பந்தத்தில் தன்னுடன் வந்து இணைந்த விவேக் அடிக்கடி சந்தியாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்தான் இவை. மனைவியை மட்டம் தட்டக்கூடிய இது போன்ற கணவர்கள் இன்னுமா இருக்கிறார்கள் என்று தோன்றும் அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் சந்தியா. குழந்தைகளினால் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. 2 குழந்தைகள். ஒரு குழந்தை 5ஆம் வகுப்பும் இன்னொரு குழந்தை 2ஆம் வகுப்பும் படித்துக் கொண்டிருந்தனர். விவேக் ஒரு தனியார் நிறுவனத்தின் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வந்தான். அவனது ஊதியத்திலேயே அவர்களது குடும்பம் நடந்தது. என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவும் தெரியாமல் திடீரென ஆட்குறைப்பு என்ற பெயரில் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், கம்பெனி நஷ்டத்தில் இயங்குவதால் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி விவேக்கை வேலையிலிருந்து நீக்கினார்கள். விவேக் வேறு வேலைக்காக முயற்சி செய்தான். ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை. 1 மாதம் வேலைக்கு செல்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. மளிகை சாமான்களில் தொடங்கி வீட்டு வாடகை, குழந்தைகளின் செலவுகள் என அனைத்தும் தலைக்கு மேல் கத்தி போல் தொங்கிக் கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்தவன் கூலி வேலைக்கு செல்லலாமா எனும் அளவிற்கு கூட யோசித்தான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? விவேக்கிடம், "எங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா?" என்று கேட்டாள் சந்தியா. "உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நானே எதற்காக வேலையை விட்டு நீக்கினார்கள் என்று தெரியாமல் எப்படி குடும்பம் நடத்துவது, பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு தேவையானதை எப்படி வாங்கி கொடுப்பது, வீட்டு செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறேன். இதில் நீ வேறு நான் ஒன்று சொல்லட்டுமா, நரி ஒன்று சொல்லட்டுமா என்று வந்து விடுகிறாய். உனக்கு என்ன குறை வைத்திருக்கிறேன்? உன்னை இதுநாள் வரை நான் நன்றாகத்தானே பார்த்து கொண்டிருக்கிறேன்" என்று வாய்க்கு வந்ததை கத்தத் தொடங்கினான் விவேக். இதற்கு மேல் இவனிடம் என்ன பேசுவது என்று அமைதியாக திரும்பி தன் வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தாள் சந்தியா. அடுத்த நாள் பக்கத்து வீட்டிலிருந்து 2 பையன்கள் தன் புத்தக பைகளுடன் சந்தியாவின் வீட்டிற்கு வந்தனர். விவேக் அப்போது வீட்டில்தான் இருந்தான். அவர்களை பார்த்தவுடன், "யார் தம்பி, என்ன வேண்டும் உங்களுக்கு?" என்று கேட்டான். விவேக் சத்தம் கேட்பது தெரிந்து கொண்டு வெளியே வந்த சந்தியா அவர்களை அழைத்து உள்ளே உட்கார வைத்துவிட்டு, "அவர்கள் டியூஷன் படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்" என்று சொன்னாள். "இருக்கும் பிரச்சனை போதாது என்று நீ வேறு ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லி பிரச்சனையை கொண்டு வந்தாய் என்றால் அதன் பிறகு நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது" என புரிந்து தள்ளினான் விவேக். அவன் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த சிறுவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் சந்தியா. 1 வார காலம் ஓடியது. 2 மாணவர்கள் என்பது 4ஆக மாறியிருந்தது. வீட்டு செலவுகளுக்கு கையில் இருந்த கொஞ்சம் பணம் செலவானது போக மீறி தேவைக்கு கடன் வாங்கி சமாளித்தான் விவேக். அந்த மாதம் எப்படியோ கடந்து போனது. அடுத்த மாதம் ஆரம்பித்தவுடன் சந்தியாவிடம் விவேக், "வீட்டிற்கு என்ன வேண்டும் என மாதா மாதம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்பாயே, இந்த மாதம் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? உனக்கு இதை வேறு சொல்லிதான் தெரிய வேண்டுமா?" என்று வேலை இன்னும் கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் கத்தினான் விவேக். "வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டேன், வேறு ஏதாவது தேவைப்பட்டால் உங்களிடம் சொல்கிறேன்" என்றாள் சந்தியா. இவளுக்கு நான் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, எப்படி மளிகை பொருட்களை வாங்கினாள் என்று அவள் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் விவேக். "என்னிடம் டியூஷன் படிக்கும் 4 மாணவர்கள் கொடுத்த 2000 ரூபாயை வைத்து தற்போதைக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு தன் வேலைகளில் கவனத்தை செலுத்தினாள் சந்தியா. முதன்முறையாக தன் மனைவியை ஆச்சரியத்தோடு பார்த்தான் விவேக். அந்த மாதமே 10 குழந்தைகள் அவளிடம் டியூஷன் படித்துக் கொண்டிருந்தனர். அந்த மாதமும் அவன் எதிர்பார்த்த வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை. அடுத்த மாதம் வந்த பணத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியது போக மிச்சம் இருந்த கொஞ்சம் பணத்தை வேலை தேடி வெளியே செல்லும் தன் கணவனுக்காக
அவன் சட்டைப்பையில் வைத்துவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் சந்தியா. வெளியே செல்லக்கூட காசு இல்லை, யாரிடம் சென்று கடன் வாங்குவது என்று யோசித்துக்கொண்டு சட்டையை எடுத்து மாட்டிவிட்டு வெளியே கிளம்பினான் விவேக். அருகில் இருந்த டீ கடைக்கு சென்று ஒரு டீ சொல்லிவிட்டு தன் சட்டைப்பையில் கை வைத்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அந்த மாதம் அவனுக்கு செலவுக்கு தேவையான பணம் பையில் இருந்தது. சந்தியாதான் வைத்திருப்பாள், வேறு யாரு இதை செய்திருக்க முடியும்? தற்போது அவளிடம் 10 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் கிடைத்த தொகையில் இந்த மாதத்திற்கு தேவையான வீட்டு பொருட்களை வாங்கி கொண்டு மீதம் இருக்கும் பணத்தை என் தேவைக்காக வைத்திருக்கிறாள். உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற மிக கடுமையான வார்த்தையை 6 வருடமாக பயன்படுத்தி விட்டோமோ என்று முதன்முறையாக மனதிற்குள் நினைத்து வருந்தினான். சந்தியாவை நினைத்து அவன் முகம் தானாக மலர்ந்தது. விவேக்கிற்கு இனி தைரியமாக வேலை தேடலாம் என்ற தெம்பு வந்தது. சந்தியா முதுகலை பட்டப்படிப்பில் கணிதத்தை முதல் பாடமாக படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றிருந்தாள். கணித பாடம்தான் இருப்பதிலேயே பள்ளி பாடத்தில் மிக கடினமாக இருக்கிறது என்று சொல்லி சந்தியாவிடம் கணித பாடத்திற்காக மட்டும் டியூஷன் வருபவர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வேலையில்லாமல் 6 மாதங்கள் கடந்து போனது விவேக்கிற்கு. தனக்கு தெரிந்த நபர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் சொல்லி வைத்திருந்தான் விவேக். கூலி வேலை என்றால் உடனே கிடைத்துவிடும். ஆனால் தான் பார்த்த சூப்பர்வைசர் உத்தியோகத்திற்கு கீழான ஒரு வேலைக்கு செல்ல அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அந்த தெருவில் இருந்தவர்கள் வீட்டில் உட்கார்ந்து பொண்டாட்டி ஊதியத்தில் சாப்பிட்டு உடம்பை வளர்க்கிறான் என்றெல்லாம் பேசத் துவங்கினார்கள். ஆண் மட்டுமே வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பெண் வேலைக்கு சென்று அந்த பணத்தில் குடும்பம் நடந்தால் அது என்னவோ மிகப்பெரிய தவறு போல் பேசிக்கொண்டிருந்தது சமூகம். விவேக் காதிற்கும் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அவன் மனம் உடைந்து போனான். அன்று இரவு கட்டிலில் படுத்துக்கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்த விவேக்கின் முதுகில் யாரோ தட்டி கொடுப்பது போல் உணர்ந்தான். வேகமாக திரும்பினால் அருகில் படுத்திருந்த சந்தியா அவனது முதுகை பாசமாக தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். உடனே அவள் பக்கம் திரும்பி படுத்தான் விவேக். மனதில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலையை தேடிக்கொள்ளுங்கள். தற்போது என்னால் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள முடிகிறது. அதனால் எதையும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு உங்கள் முகத்தில் தெரியும் சோகம் என்னை ஏதோ செய்கிறது என ஆறுதலாக பேசினாள் சந்தியா. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் வருவதற்குள் அவளை அப்படியே இறுக கட்டி கொண்டான். அடுத்த நாள் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அன்று சந்தியாவிடம் டியூஷன் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் 4 பேர் இனிமேல் வரமாட்டார்கள் என்ற செய்தி வந்தது. என்ன ஆனது, ஏன் வரவில்லை என்று சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்குள் அடுத்த 1 வாரத்தில் அவளிடம் டியூஷன் படித்து கொண்டிருந்த அத்தனை பேரும் டியூஷன் வருவதை நிறுத்தி கொண்டனர். அதிர்ந்து போனாள் சந்தியா. அந்த ஊரில் புதிதாக உருவாகி இருந்த இலவச மாலை நேர பாடசாலையில் பள்ளி மாணவர்களுக்கு கணித பாடத்திற்கென்று சிறப்பு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். சந்தியாவிடம் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரும் இலவச பாடசாலை என்பதாலும் அவர்கள் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று அந்த ஊர் முழுக்க பரவிய வதந்தியாலும் அனைவரும் அங்கு சென்று விட்டார்கள். மாணவர்கள் யாரும் டியூஷன் வருவதில்லை என்பதை தெரிந்து கொண்ட விவேக் முதன்முறையாக தன் மனைவியிடம் வந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்ய ஆரம்பித்தான். மாணவர்கள் யாரும் படிக்க வரவில்லை என்று வருத்தப்படாதே. உன்னால் முடியும். நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உன்னை நான் தவறாக நினைத்து விட்டேன் என்ற ஆறுதல் வார்த்தைகள் அவள் நெஞ்சை தைத்தது. இது போதும். இந்த உலகத்தில் ஒரு பெண் எதையும் சாதிப்பதற்கு தன் கணவனின் துணை இருந்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் துணிந்து செய்து அதில் வெற்றி பெற முடியும் என்று நினைத்து கொண்டாள் சந்தியா. எதற்காக இப்படி ஒரு பாடசாலை திடீரென வந்தது என்றே தெரியவில்லை. வேறு எதையாவது யோசிப்போம் என இருவரும் முடிவெடுத்தனர். என்ன செய்வது என்று முடிவெடுத்து செயல்படுவதற்குள் 1 மாதம் ஓடிவிட்டது. மீண்டும் குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் துவங்கி இருந்தது. அந்த சமயத்தில் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஊரில் உள்ள ஒரு கம்பெனியில் விவேக்கிற்கு சூப்பர்வைசர் வேலை கிடைத்தது.
விவேக் ஏற்கனவே 10 ஆண்டுகள் நல்ல அனுபவம் பெற்றவனாக இருந்ததால் அவனை வேலைக்கு எடுத்துக்கொண்டனர். ஆனால் தினமும் போய் வருவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. வேலை கிடைத்தாலும் தன் மனைவியிடம் உன்னால் என்ன முடியுமோ அதை முயற்சி செய்து கொண்டே இரு என்று தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தான் விவேக். 3 மாதங்கள் கடந்தது. விவேக் பழைய நிலைக்கு திரும்பினான். தன் குழந்தைகள் கேட்பதை அப்பாவாக இருந்து அவர்களுக்கு வாங்கி கொடுத்தான். அவன் மனது நிம்மதி அடைந்தது. நிம்மதியாக தினம் தினம் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். மிகுந்த யோசனைக்கு பிறகு சந்தியா அப்போது பிரபலமாக இருந்த ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்கக்கூடிய அமேசான் தளத்தில் தங்களது ஊரில் உற்பத்தியாகக்கூடிய மர பொம்மைகளை விற்கலாம் என்ற முடிவிற்கு வந்து அதற்கான ஆயத்த பணிகளை துவக்கியிருந்தாள். தன் கணவரிடம் இது குறித்து சொல்ல, எவ்வளவு பணம் வேண்டும், ஏதாவது முதலீடு வேண்டுமா என்று கேட்டு அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தான் விவேக். இதில் ஏதாவது நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்லை என்று விவேக் அவளுக்கு கொடுத்த நம்பிக்கையில் இந்த வியாபாரத்தை துணிந்து தொடங்கினாள். அவர்களது ஊரில் மரபொம்மைகள் செய்பவர்களிடம் சென்று மொத்த விலைக்கு பொருட்களை வாங்கி யூடியூபில் அமேசானில் எப்படி பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்ற வீடியோக்களை பார்த்து அதன் மூலம் அமேசானில் தனது பொருட்களை விற்க ஆரம்பித்தாள். முதல் மாதமே மிகப்பெரிய வெற்றி எனும் அளவிற்கு ஆர்டர்கள் வந்து கொண்டிருந்தது. அன்று ஒரு நாள் சோகமாக வீட்டிற்கு வந்தான் விவேக். விவேக் என்ன நடந்தது என்று சொல்லாமலேயே தெரிந்து கொண்டாள் சந்தியா. வேலை போய்விட்டது என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். எதனால் வேலை போனது, என்ன காரணம் சொல்கிறார்கள், இத்தனை ஆண்டுகள் நடக்காதது தொடர்ச்சியாக இப்படி நடக்கிறது, இதற்கு பின் யாராவது இருப்பார்களா என்று கேட்டாள் சந்தியா. காஃபியை வாங்கி குடித்துக்கொண்டே தான் முதலில் வேலை பார்த்த கம்பெனியில் புதிதாக வந்து மேலாளராக பணியேற்றி இருந்த கண்ணன் நினைவுக்கு வந்தான். அவனை தன் வாழ்க்கையில் இதற்கு முன்னால் பார்த்ததே கிடையாது என்பதால் அவனால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று நினைத்து கொண்டான். ஆனால் சந்தியா சொன்னது போல் இதற்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். அடுத்த நாள் மற்றொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அமேசான் தளத்தில் சந்தியா விற்றிருந்த 40 பொம்மைகள் திரும்பி வந்தது. ஏதேதோ காரணங்கள் சொல்லியிருந்ததால் வேறு வழியில்லாமல் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த மாதம் லாபத்தை விட நஷ்டத்திலேயே போய் முடிந்தது. இப்படியே அடுத்த மாதமும் நடந்தால் என்ன செய்வது என்ற யோசனை அவள் மனதில் தலைதூக்கியது. அந்த பொம்மைகளை வாங்கியவர்கள் சொன்னது போல் அந்த பொருளில் எந்த குறைபாடும் தெரியவில்லை. ஆனாலும் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்பது மட்டும் அவளுக்கு தெரியாமலேயே இருந்தது. இருந்தாலும் நம்பிக்கையை தளரவிடாமல் தொடர்ச்சியாக பொருட்களை விற்க ஆரம்பித்தாள். அந்த மாதமும் விற்பனை செய்த 100 பொருட்களில் 30 பொருட்கள் திரும்பி வர லாபத்தை விட நஷ்டமே அதிகமாக இருந்தது. கணவருக்கும் வேலை போய்விட்டது, நமக்கும் இப்படி நடக்கிறது, இது எதுவும் சதி வேலையாக இருக்குமோ என்று சிந்திக்கும் அளவிற்கு பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்தன. 6 வருடங்களில் ஏற்படாத பிரச்சனைகள் அனைத்தும் 1 வருடத்திலேயே அடுத்தடுத்து வருவதால் ஏதாவது தவறு நடக்கிறதோ, யாராவது நமக்கு சதி செய்கிறார்களா என்று யோசிக்க துவங்கினாள் சந்தியா. ஒன்றும் பிடிபடவில்லை. வீட்டு வாசலில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது. யார் என்று போய் பார்த்தால் தன்னிடம் ஏற்கனவே டியூஷன் படித்த பையனும் அவனுடைய அம்மாவும் நின்று கொண்டிருந்தார்கள். பையனுக்கு மீண்டும் நீயே டியூஷன் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று அங்கு சென்று படித்தான். ஆனால் முன்பை விட கணிதத்தில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்கிறான். எதற்காக ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை, அது தற்போது 1 வாரமாக மூடி கிடக்கிறது என்று புலம்பிவிட்டு தன் மகனை சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சிக் கொண்டிருந்தாள் அந்த பையனின் அம்மா. சரி என பழையபடி டியூஷனை ஆரம்பித்தாள் சந்தியா. 1 மாதத்தில் முன்னர் இருந்ததை விட அதிகமான மாணவர்கள் டியூஷனுக்கு வரத் தொடங்கினார்கள். அன்று ஒரு நாள் கண்களில் சந்தோஷத்துடன் ஓடி வந்தான் விவேக். தான் முன்னர் பார்த்த கம்பெனியிலேயே தனக்கு மீண்டும் வேலை கிடைத்துவிட்டது என்றும் பலரை வேலையை விட்டு நீக்கியதால் கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கும் போல, அதனால் நன்றாக வேலை பார்க்கக்கூடிய சிலரை மட்டும் வேலைக்கு அழைத்திருக்கிறார்கள்,
உடனே என்னையும் வேலையில் சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றான். முன்னர் இருந்த மேலாளரும் வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்றுவிட்டது போல் கேள்விப்பட்டேன். வேலைக்கு போனால்தான் உண்மை தெரியும் என்றவன், ஒருவேளை எனக்கு வேலை போனதற்கு அவன் காரணமாக இருப்பான் போல என்று சொல்லிக் கொண்டிருந்தான் விவேக். அவர் பெயர் என்ன என்று கேட்டாள் சந்தியா. அவர் பெயர் கண்ணன் என்று விவேக் சொன்னான். அந்த பெயரை கேட்டவுடன் சற்று அதிர்ச்சி அடைந்தாள் சந்தியா. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரை பற்றி விசாரியுங்கள் என்று சொன்னாள். வேலையில் சேர்ந்தவன் கண்ணனை பற்றி விசாரிக்க அவர்கள் சொன்னதெல்லாம் விவேக்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் சொந்த பகைக்காக சிலரை அலுவலகத்தில் இருந்து நீக்கியுள்ளான். அதில் நீயும் ஒருவன். மேலும் அலுவலக பணத்தை திருடி இலவச மாலை நேர பாடசாலை ஒன்றை ஆரம்பித்துள்ளான். அவன் பணத்தை திருடி அந்த பாடசாலையை ஏன் தொடங்கினான் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் ஆரம்பித்த அந்த பாடசாலை தற்போது மூடப்பட்டுவிட்டது என்றார்கள். விவேக் நமது ஊரில் ஆரம்பித்த பாடசாலைதான் என்பதை உறுதி செய்தவன் மாலையில் வீட்டிற்கு வந்தவுடன் தான் கேள்விப்பட்டதை மனைவியிடம் சொன்னான். அவனுக்கும் நமக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது என்றான். சந்தியா, அவனுக்கும் நமக்கும் தொடர்பு உள்ளது, ஆனால் உங்களால் அல்ல. அவன் என் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். என் பின்னால் காதல் என்று சொல்லி முதல் 2 வருடங்கள் சுற்றி கொண்டிருந்தான். நான் கண்டுகொள்ளவில்லை என்றவுடன் 3ஆம் ஆண்டில் என்னிடம் வந்து, நீ என்ன பெரிய ரதியா, உன்னை எப்படி பழிவாங்குகிறேன் பார் என்று சவால் விடுத்தான். அப்போது எனக்குள் சிறிது பயம் இருந்தது. அதன் பிறகு அந்த வருடத்தில் நான் அவனை பார்க்கவே இல்லை. அவனும் என் பின்னால் சுற்றுவதில்லை. அதனால் கொஞ்சம் நிம்மதியடைந்தேன். ஆனால் கல்லூரி முடிந்து 9 வருடங்கள் கழித்து இப்போதும் அதை மனதில் வைத்துக்கொண்டு வந்திருக்கிறான் எனும்போது எனக்கு பயமாக உள்ளது என்றாள். பயப்படாதே, பணத்தை திருடியதற்காக அவன் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான் என்றான் விவேக். உடனே சந்தியா, அமேசான் மூலம் நான் விற்ற பொருட்கள் திரும்பி வந்ததற்கும் அவன்தான் காரணமாக இருப்பான். ஆனால் தற்போது விற்கும் பொருட்கள் எதுவும் திரும்பி வருவதில்லை என்று தன் சந்தோஷத்தை கணவரிடம் பகிர்ந்தாள். 2 பேரின் வருமானத்தால் நல்ல வசதியானவர்களாக மாறினார்கள். மனைவியை கொண்டாடத் துவங்கினான் விவேக். பார்ப்பவர்களிடமெல்லாம் இன்றைய நிலைக்கு காரணம் என் மனைவிதான் என பெருமையாக சொன்னான். தன் மனைவியை பற்றி பெருமையாக சொல்வதற்கு அவன் சிறிதும் தயங்கவில்லை. வாழ்க்கை அவனுக்கு அனைத்தையும் வாரி வழங்க ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.